எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் வி நோ இன் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம்னா நாம் போட்ட வீடியோவே யூடியூப் சர்ச் பண்ணி பார்க்கும்போது வராது. அது வராததுக்கான காரணம் என்ன, நம்ம பண்ண மிஸ்டேக் என்ன. இப்படி யூடியூப் சர்ச்சில் உங்கள் வீடியோ வந்தால் தான் அதிகமான வியூஸ் போகும். அதுக்கு முக்கியமான காரணம் ஒன்று என்னென்னா யூடியூப் அல்காரிதம் என்ற ஒரு விஷயம். யூடியூப் அல்காரிதம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா ஏற்கனவே நான் வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். அது ஐ பட்டனில் வரும், கிளிக் பண்ணி பார்த்துங்க. சரி வாங்க, இப்போ நான் ஒரு 4 பாயிண்ட் சொல்கிறேன். இந்த 4 பாயிண்ட்ஸையும் நீங்கள் கிளியர் பண்ணிங்க, அதாவது உங்களோட யூடியூப் ஸ்டுடியோவில் போய் இதை மாற்றிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வீடியோவானது உங்கள் சர்ச் ரிசல்ட்டில் வரும். மேபி அது டாப் 1ல் வராட்டாலும் 4th 3rd வரும். ஏன்னா 4வது 3வது வரும்னு கேட்டிங்கனாக்கா ரேங்கிங்னு ஒரு விஷயம் இருக்குது, யூடியூப் எஸ்இஓன்னு ஒரு விஷயம் இருக்குது. அது யூடியூப் எஸ்இஓன்னு சொல்லிட்டு அடுத்து நான் வீடியோ போடுறேன். இது எப்படின்னாக்கா அதிகமாக உங்கள் வீடியோஸை பார்க்குறாங்கல்ல, அதை பொறுத்து தான் உங்கள் வீடியோவானது அலைன் ஆகும். அதாவது டாப் 1ல் வருத்தும் டாப் 2ல் வருத்தம் இருக்குது. சரி ஓகே, இந்த 4 பாயிண்ட்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் 1 என்னன்னாக்கா உங்களோட வீடியோவோட டைட்டில். அதிகபட்சமாக நம்ம போடுற வீடியோவோட டைட்டிலை பொறுத்து தான் நம்ம வீடியோவோட வியூஸ் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம்னா டைட்டிலுக்காக முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் யூடியூப் இருக்குன்னு வச்சுங்களேன், உங்கள் ஃபோனில் க்ரோம் இருந்தால் க்ரோமில் போய் யூடியூப்பை டெஸ்க்டாப் சைட்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச்சில் போய் அதாவது நீங்கள் இப்போ ஒரு வீடியோ போட போகிறீங்கன்னா அந்த வீடியோவோட கண்டென்ட்னு வச்சு பாருங்களேன். இப்போ நீங்கள் ஹவு டு மேக் மோட்டார் சைக்கிள் அப்படி சொல்லிட்டு ஒரு இது போகிறீங்கன்னு வச்சுங்களேன், அதை போட்டு பாருங்கள். ஃபஸ்ட் யூடியூப்பில் போடுங்க. அது நீங்கள் போட்டிங்கனாக்கா அதில் அதிகமான ஏற்கனவே நிறைய பேரை சர்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த சர்ச் பண்ண ஒரு டேக் இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு மேலே வர ஒரு 2-3 டேக்கில் ஒரு 3 டேக் எடுத்துங்க. அந்த 3 லெட்டர்ஸ், அந்த 3 லைன்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த 3 லைன்ஸில் எந்த லைன் உங்களுக்கு பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கிட்டு அதை உங்கள் யூடியூப்போட டைட்டிலாக வச்சிங்கனாக்கா ரொம்ப ஈஸியாக வியூஸ் போகும். அதிக பேர் பார்ப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் அந்த சர்ச் பண்ணியிருக்காங்க. அதிகமான பேர் அந்த வீடியோவை, அதாவது இந்த மாதிரி வீடியோக்காக சர்ச் பண்ணதுனால தான் யூடியூப்பில் சஜஷன், அந்த சர்ச் சஜஷன் காட்டுது. சர்ச்சோட சஜஷன் மூலமாக நீங்கள் அதிகமான வியூஸ் அடையலாம். இது ஒரு டிப்பு. இதை மறந்துடாதீங்க. இது மறக்காமல் உங்கள் யூடியூப்போட டைட்டில் மென்ஷன் பண்ணிங்க. நீங்கள் எந்த மாதிரி வீடியோ போட போகிறீங்கன்றதை மென்ஷன் பண்ணிங்க. அதன் மூலமாக உங்களுக்கு வியூஸ் அதிகமாகணும். அதே சமயத்தில் சர்ச்சில் வரத்துக்கும் ரிசல்ட்டு காட்டுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது என்னன்னாக்கா, நீங்கள் பேசுகிறீங்களா யூடியூப்பில், நானே பேசுகிறேன்னாக்கா நான் பேச போகிற டாப்பிக்கை பற்றி நான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுவேன். அதாவது இந்த மாதிரி நான் இப்போ எதை மாதிரி பேச போகிறேன்னா, ஹவு டு மேக் மை யூடியூப் வீடியோஸ் விசிபிள் ஆன் யூடியூப் சொல்லிட்டு இப்போ நான் கண்டென்ட் சொல்கிறேன்ல, அது மாதிரி தமிழ்லையோ இல்லை இங்கிலீஷ்லையோ நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அது உங்கள் யூடியூப்பானது புரிஞ்சுக்கும். அது மூலமாக எப்படி சொல்கிறது, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்கள் தமிழில் நீங்கள் பேசுகிறீங்கன்னா, தமிழில் பேசும்போது அது வேறு ஒருத்தவங்க லாங்குவேஜில் பார்க்குறாங்கன்னா அதுக்கு சப்டைட்டில்ஸ் மாற்றல கூகுள். அதுக்காக என்ன பண்ணணும்னா, நீங்கள் பேசுகிறத ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அதுக்காக என்ன பண்ணணும்னா, அது சப்டைட்டில்ஸ் உருவாகிறதுக்காக நீங்கள் பேசுகிறத ஃபுல்லாக ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுனால நீங்கள் பேச போகிற கண்டென்ட்ஸ் அது புரிஞ்சுக்கும். அதன் மூலமாக நீங்கள் பேசும்போது நீங்கள் பேச போகிற டாப்பிக்கை பற்றி அட்லீஸ்ட் 1 நிமிஷம், 1 செகண்ட் ஆகுது இல்லை 2-3 செகண்ட் ஆகுது, அதை போய் சொல்லிவிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னல ஹவு டு மேக் மோட்டர் சைக்கிள் சொன்னல, அந்த மோட்டர் சைக்கிளை பற்றி ஒரு 1 செகண்ட் 2 செகண்ட் அதை பற்றி சொன்னீங்கன்னா மேபி அதுவும் உங்களோட சர்ச் ஹிஸ்ட்ரிக்கு, அதாவது சர்ச் ரிசல்ட்டுக்கு வரத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது 2வது பாயிண்ட்டு. நம்ம 3வதாக பார்க்க போகிற பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டின் மூலம் உங்கள் வீடியோவை நீங்கள் அதாவது இப்போ நீங்கள் உங்கள் டைட்டிலை பொறுத்து மட்டும்தான் அந்த வீடியோவானது வர வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு வேளை நம்ம தமிழில் வீடியோ பண்ணி போடுறதுனால எல்லாருமே இந்த மாதிரியான வீடியோஸை அதிகமாக சர்ச் பண்ணி பார்க்க மாட்டாங்க, வேறு எதுவும் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஹவு டு மேக் அ மோட்டர் சைக்கிள் சொல்லிட்டு நீங்கள் டைட்டில் போட்டிங்க, மேக் மோட்டர் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை போடலாம். இல்லை நீங்கள் ஒரு பேட்டரியில் ஓடுற மோட்டர் சைக்கிள் பண்ணிங்கன்னா மேக்கிங் பேட்ரி மோட்டர் சைக்கிள் அப்படி சொல்லிட்டு வேறு ஒருத்தவங்க போடலாம். அப்படிலாம் போடும்போது எப்படி உங்கள் வீடியோவானது ஃபஸ்ட்டில் காட்டுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்க பொறுத்து இந்த டேக்ஸ் தான். அவங்க எப்படி சர்ச் பண்ணாலும் சரி உங்கள் வீடியோவை தான் காட்டணும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது டேக்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இதான் சொன்னல அந்த 3 டேக்ஸ் சொன்னல, நீங்கள் அந்த 3 டேக்ஸில் ஒரு டேக்ஸ் செலக்ட் பண்ணி யூடியூப்பில் டைட்டிலாக போட்டிருப்பீங்க. மிச்ச 2 டேக்ஸையும் மிச்ச 2 இருக்கும்ல அந்த டேக்ஸ் ரெண்டுத்தையும் போய் இந்த ஹேஷ்டேக்ஸில் போட்டு விட்ருங்க. ஹேஷ்டேக்ஸில் போட்டிங்கன்னா தான், அதாவது ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மினிமம் வீடியோவுக்கு 20 டேக்ஸ் ஹேஷ்டேக்ஸ் போடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த 20 ஹேஷ்டேக்ஸையும் நீங்கள் போட வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு முக்கியமான அதிகமாக சர்ச் பண்ணி பார்க்குற டேக்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிங்க. அதை கண்டுபிடிச்சி அதன் மூலமாக நீங்கள் அதை போட்டிங்கனாக்கா நீங்கள் அதாவது
5 வீடியோ போட்டாலும் போதும் நீங்கள் அதிகமான வியூஸையும் சப்ஸ்கிரைபர்ஸையும் எடுக்க முடியும். அதுக்கு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய யூடியூபோட அல்காரிதமும் சர்ச் ஹிஸ்ட்ரியும், அடுத்து இந்த ஹேஷ்டேக்ஸ் தான் முக்கியமான ஒரு விஷயம். இது நீங்கள் கண்டிப்பாக மறந்துடாதீங்க. இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்களேன், நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், டிஃபெண்டிங் ஜேக்கப் சொல்கிற வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அந்த டிஃபெண்டிங் ஜேக்கப் வீடியோவை பற்றி நான் போய் அந்த வீடியோவோட ஹேஷ்டேக்கில் போய் டிஃபெண்டிங் ஜேக்கப் தமிழ் ரிவ்யூஸு, டிஃபெண்டிங் ஜேக்கப் ரிவ்யூ இன் தமிழ் சொல்லிட்டு நான் அதை பற்றி நிறையா ஹேஷ்டேக்ஸ் போட்டிருக்கேன். அதனால தான் நிறைய பேர் இப்போ வந்து சர்ச் பண்ணால் தான் சர்ச் பண்ணால் தான் என் வீடியோவானது காட்டும். அப்படி வந்து நான் ஹேஷ்டேக் போடலைன்னா, நான் மொத்தம் 3 வீடியோ போட்டிருக்கேன் அதை ரிவ்யூ பண்ணி. அந்த 3 வீடியோவில் நான் ஹேஷ்டேக் போடாமல் விட்டேன்னா, இந்த 3 வீடியோவில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடியோக்கு ஹேஷ்டேக் போடலாம் கூட என் வீடியோ காட்டாது. அது மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நான் போட்டிருக்க வீடியோவோட டைட்டில் வேறு, பட் ஹேஷ்டேக்ஸ் ஆனது வேறு. அது மூலமாக நான் யூடியூபோட சர்ச் ரிசல்ட்டில் வேற ஒரு டைட்டிலுக்கும் சரி என்னோடய வீடியோவை ஈஸியாக காட்ட முடியும். இதான் வந்து ஹேஷ்டேக்கோட பவர். மறக்காமல் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஹேஷ்டேக்ஸை. முக்கியமாக ஹேஷ்டேக் தான் முக்கியம் உங்கள் வீடியோவுக்கு. சரி, ஓகே, வாங்க அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். பாயிண்ட் ஆனது ஒரு யூடியூப் பிகினராக இருந்தால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. ஏன்னா எனக்கு ஒன்றும் தெரியல ஆரம்பிக்கும் போது. இந்த ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் மூலமாக தான் உங்கள் வீடியோவானது யாருக்கு காட்டணுன்றது நீங்கள் முடிவு பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் வீடியோ இருக்குதுன்னு வச்சிங்களேன், உங்கள் சேனல் இருக்குன்னா, எடுத்த உடனே எங்கள் சேனலில் வீடியோ போடுறீங்கன்னா உங்கள் சேனல் அது எந்த கேட்டகரியில் வரும்னா பீப்புள் அண்ட் பிளாக்ஸ்ன்ற ஒரு கேட்டகரியில் வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் போய் உங்கள் யூடியூபோட கேட்டகரி சேஞ்ச் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கேமிங் சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்னா கேமிங்னு போடலாம். ஸ்போர்ட்ஸை பற்றி போடுறீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அண்ட் அது ரெஸ்லிங் அந்த மாதிரி போடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு எஜுகேஷனை பற்றி பண்ணுறீங்கன்னா எஜுகேஷன் செலக்ட் பண்ணுங்கள் கேட்டகரி. என்டர்டைன்மெண்ட் செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி முக்கியமாக உங்களோட சேனலோட கேட்டகரி செலக்ட் பண்ணிங்க. அதை செலக்ட் பண்ணுறது மூலமாக தான் உங்களுக்கு எதை பற்றி சர்ச் பண்ணுறாங்களோ அந்த வீடியோவானதை ஃபஸ்ட்டு காட்டும். இப்போ நான் வந்து ஒரு கேமிங் சேனல் வச்சுருக்கேன்னா, அந்த கேமிங் சேனலுக்கு நான் போய் கேமிங்ன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணால் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சர்ச் ரிசல்ட்டில் என்னோடய வீடியோவானது காட்டும். அதாவது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது, ஒரு வேளை நீங்கள் ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோ போடுறீங்க எஜுகேஷன் சேனலில் வச்சுக்கிட்டு, அப்படி போட்டாலும் பிரச்சனை கிடையாது. அந்த வீடியோவோட கேட்டகரி மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. நீங்கள் மறுபடியும் போய் அந்த வீடியோவை உங்கள் சேனலோட கேட்டகரி மாற்ற அவசியம் கிடையாது. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் யூடியூப்ல போய் ஜஸ்ட்டு அந்த வீடியோவோட, நான் இப்போ சேனலை வந்து எஜுகேஷன் வச்சுருக்கேன், அது டிஃபரெண்ட் ஜேக்கப்பட்ட என்டர்டைன்மெண்ட் வீடியோ, நான் என்டர்டைன்மெண்ட்டை மாற்றிடுறேன். சிம்பிளாக மாற்றினதுனால இந்த சர்ச் ரிசல்ட்டில் காட்டிக்கிட்டே இருக்கும், பிரச்சனை கிடையாது. ரெண்டாவது, இதுலேயே இந்த 4வது பாயிண்ட் ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற லாங்குவேஜ். இப்போ நீங்கள் வந்து எல்லாரும் போடுவாங்க, நிறைய எப்படி போட்டிருப்பாங்கன்னா வந்து, நானே ஃபஸ்ட் எப்படி ஆரம்பிச்சேன்னா வந்து டிஃபரெண்ட் தமிழ் சொல்லிட்டு இன் தமிழ் சொல்லிட்டு வந்து நான் டைட்டில் போட ஆரம்பிச்சிட்டேன். தமிழ்னு நான் நினச்சிக்கிட்டேன், இது மாதிரி போட்டால் தான் வந்து சர்ச் ரிசல்ட்டில் காட்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்து நான் வந்து போட்டேன். அது மாதிரி நீங்கள் போட வேண்டிய அவசியமே கிடையாது. ஜஸ்ட்டு போங்க, உங்கள் யூடியூப்பில் போங்க, ஸ்டூடியோவுக்கு போங்க, போய் செட்டிங்ஸில் தொட்டிட்டு அதில் உங்கள் அப்லோட்ஸ் இருக்கும். அந்த வீடியோஸில் போய் உங்கள் வீடியோ லாங்குவேஜை செலக்ட் பண்ணிவிடுங்க. நான் தமிழ் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தமிழ் செலக்ட் பண்ணதுனால யாராவது ஒருத்தவங்க எதுவாக இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் நான் போட்டிருக்க வீடியோவோட டைட்டிலையோ இல்லை ஏதோ ஒரு நான் போட்டிருக்க ஹேஷ்டேக்ஸோ டைப் பண்ணி இன் தமிழோ இல்லை வெறும் தமிழ்னு போட்டால் கூட போதும், என்னோடய வீடியோவானது கண்டிப்பாக ரிசல்ட்டில் காட்டும். அதுக்கு நான் கன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும். உங்களோட வீடியோவும் காட்டும். நீங்கள் தமிழில் ஒரு பேசி போட்டிங்கன்னா, தமிழில் பேசி போடலைன்னா ஒரு கேமிங் சேனல் போட்டிருந்தீங்கன்னா ஹேஷ்டேக்கில் கண்டிப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஹேஷ்டேக்ஸ் ஆர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்கள் அதை போகிறது மூலமாக ஈஸியாக உங்களுக்கு வியூஸ் எடுக்க முடியும். சர்ச் ரிசல்ட்லேயும் வீடியோ காட்டும். ரொம்ப அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இதை ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஒருவேளை ஸ்கிப் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா எவ்வளோ தூரம் மறக்காமல் போய் முழுசாக பார்த்துட்டு வந்துடுங்க. இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் ஒரு யூடியூப் பிகினரு. ஏன்னா நம்மளால் தமிழ் பசங்க, தமிழ் யூடியூபர்ஸ் பெருசாக வளரணும். வாங்க நம்மளும் சேர்ந்து வளரணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க நம்ம சேனலுக்கு. பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இது மாதிரி அடுத்தடுத்து போகிற வீடியோஸோட இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கோடையோ இல்லை ஒரு டவுட் இருக்கிற அதிகமான 80% டவுட் இருக்கிற ஒரு டாப்பிக்கோடையோ உங்களுக்கு மறுபடியும் மீட் பண்ணுறேன். அண்ட் இந்த பாய் ஃப்ரம் லெட்ஸ் யூ நோ இன் தமிழ். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க.